ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா மலைகளுக்கு அடிவாரத்துல நிக்கிறேன்னு தானே யோசிக்கிறீங்க. லாஸ்ட் வீடியோல நம்ம குற்றாலம் மலைகளுக்கு கீழே இருக்கிற ஃபால்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். புலியருவி, மெயினருவி, ஐந்தருவி இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இப்போ குற்றாலம்ல இருந்து குண்டாறு டேம் போயிட்டு இருக்கோங்க, செங்கோட்டைக்கு பக்கத்துல. இங்கிருந்து ஒரு 8-9 கிலோமீட்டர் வரும். ஓகேவா, பஸ் போகாது, நம்ம பைக்ல தான் போகணும். இங்க பாருங்க, பைக்ல தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாங்க, செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஏரியா குண்டாறு. நிறைய பேர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டீங்க, வெளியூர்காரங்க. அஃப்கோர்ஸ் தென்காசி மாவட்ட மக்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் வெளியூர் மக்களுக்காக இந்த எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க குற்றாலத்தில் இருந்து குண்டாறு டேம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கா, பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, நாம இப்ப இருக்கிறது குற்றாலம் ஐந்தருவி பக்கத்தில் இருக்கிற மலை அடிவாரங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க மக்களே. பொதிகை மலை வேற லெவலா. அதுவும் சீசன்ல அப்படியே மேகங்கள் தவழ்ந்துட்டு அப்படியே கண்கொள்ளா காட்சியா இருக்குங்க. மலை அடிவாரத்துல எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பங்களாஸ், காட்டேஜஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க பாத்தீங்களா. சோ இது வந்து செங்கோட்டை போற வழி ஃபுல்லாவே இந்த மாதிரி மாந்தோப்புகளா தாங்க இருக்கும். இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள். வாங்க நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம் குண்டாறு நோக்கி. மக்களே, நம்ம குற்றாலத்துல இருந்து குண்டாறு போற வழியில எவ்வளவு கியூட்டா காட்டேஜஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. சல்லேம் காட்டேஜுங்க இது. இங்க வியூ பாருங்க, சும்மா தாறு மாறா இருக்குங்க. குற்றால மலைகளோட அழகு அல்லுதா. சோ இந்த ரோட்ல எல்லாம் வந்து டூரிஸ்டே வந்து நிறைய வந்திருக்க மாட்டாங்க. நான் உங்களை வந்து ஷார்ட்கட்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஐந்தருவியில இருந்து செங்கோட்டை போற வழிங்க. அப்படியே இயற்கை எழில் கொஞ்சம் இடங்க. இந்த இடங்கள் எல்லாம் வந்து நீங்க நார்மல் டைம்ல பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க ஜம்முன்னு நம்ம டிராவல் பண்ணிட்டு குண்டாறு நோக்கி போவோம். மக்களே, நம்ம குற்றாலம் ஐந்தருவியில இருந்து செங்கோட்டை குண்டாறு போற வழிங்க. போற வழியில ஒரு ஆயுர்வேதிக் தெரப்பட்டிக் சென்டர் இருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. மலை அடிவாரத்துல சும்மா வேற லெவல்ல கட்டி இருக்காங்க. இங்க பாருங்க, தெரப்பட்டிக் யோக மருத்துவம் சொல்லிட்டு சர்க்கரை நோய், அடிமுதுகு வலி, கழுத்து வலி, ரத்த அழுத்தம், குழந்தையின்மை, மன அழுத்தம், தோல்வியாதி, ஒற்றை தலைவலி, தூக்கமின்மை போன்ற வியாதிகளுக்கு ஆசனம், பிராணாயாமம், முத்திரை, சத்கிரியா, பந்தம், தியானம் மூலமா தீர்வு கொடுக்கப்படுமா. நம்பரும் கொடுத்துருக்காங்க, ஸோ நீங்க கால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த தெரப்பட்டிக் சென்டர். அனகம் இதுக்கு பேரு. பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஒரு பைரவன் கத்துறான், வாட்ச்மேன், டேய் யாருடா நீ அப்படின்னு. ரொம்ப அழகா இருக்கு உள்ளுக்குள்ள. இங்க பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சென்டருங்க. மக்களே, நம்ம அனகம் யோகா சென்டருக்கு பக்கத்துல பாத்தீங்களா, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நீங்க பாத்துப்பீங்க சாதாரண நாட்கள்ல. அழகா மலை அடிவாரத்துல ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு சுத்தியும் எல்லா பக்கமும் வந்து தென்னந்தோப்புகள். ஐயோ, பீஸ்னா இதுதாங்க. அழகா போறானுங்க பாருங்களா, லைனா கியூட். ஸோ இதுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்கேன், நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் வேணும்னா. ஓகேவா. ஐந்தருவியிலிருந்து செங்கோட்டை போற வழி இது. உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க. இந்த இடமே வந்து தென்காசி மாவட்டத்துல இவ்வளவு பியூட்டிஃபுல்லான இடங்கள் இருக்குமா? கேரளாக்கெல்லாம் நீங்க போவே இல்லை, நம்ம ஊருக்குள்ளேயே இவ்வளவு பியூட்டிஃபுல்லான இடங்கள் எல்லாம் இருக்கு. என்ன சீன் பாருங்களா, சான்ஸே இல்லல்ல. இந்த இடத்துக்கு வந்தாவே பாதி நோய் குணமாயிடுங்க. அகத்திக்கீரை எல்லாம் வளர்த்திட்டு இருக்காங்க. நம்ம சாரதி நிக்கிறான் பாருங்க. மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, உள்ளுக்குள்ள நாற்று பண்ணை எல்லாம் இருக்கு, நர்சரி எல்லாம் கூட இருக்கு. மக்களே, இந்த வழி ஃபுல்லாவே வந்து ஒரு சூப்பரான ஸ்பிரிச்சுவல் வைப்ஸா இருக்குங்க. இது வந்து ஓம் பிரணவாசிரமம். ஆல் ஆர் ஒன், காட் இஸ் ஒன். அழகா வந்து ஒரு திருமந்திரம் போட்டிருக்காங்க. அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலர், அன்பே சிவமாவதாரும் அறிகிலர், அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு. வேற லெவல்ல அன்புதான் எல்லாம். ஸோ அவ்வளோ அழகான வைப்ஸோட நாம ஊர் சுத்திட்டு இருக்கோம் குண்டாறு அணைக்கு போற வழியில. ஸோ இது
அட்ரஸ் பாத்தீங்கன்னா 5 ஃபால்ஸ் பைபாஸ் ரோடு, ஓகேவா, இளஞ்சி, தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ ஏதாவது நீங்க இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் எல்லாம் வரணும்னா இந்த மாதிரி இடங்களுக்கு வரலாங்க தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல. ஓம் பிரணவாசிரமத்துக்கு ஐந்தருவி பக்கத்துலயும் வந்து சங்கராசிரமம், சாரதாசிரமம் எல்லாம் இருக்கு. மக்களே, ஐந்தருவி பைபாஸ்ல இருந்து செங்கோட்டை போற வழியில இருக்கோங்க. இந்த ஜங்ஷன் வந்து ஜங்ஷன்ல இருந்து குண்டாறு அணைக்கு 6 கிலோமீட்டருங்க, புளியரைக்கு 10 கிலோமீட்டர். புளியரையில தான் எஸ் பெண்ட் இருக்கு, நம்ம ஆரியங்காவு போற வழி. புனலூர் அடவி நயினார் டேம் வந்து மேக்கரை பக்கத்தில் இருக்கு. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். இப்ப வாங்க குண்டாறு நோக்கிய பயணத்துக்குள்ள போவோம். இன்னும் இங்கிருந்து 6 கிலோமீட்டர் லெஃப்ட் சைடு. கரெக்டா இந்த ஜங்ஷன்ல இருந்து குண்டாறு அணைக்கு திரும்பணுன்னே வந்து நம்ம ஒரு முக்கு கடைன்னு சொல்லிட்டு பாரம்பரிய சைவ உணவகம் இருக்குங்க. இங்க லஞ்ச் சாப்பிட்டு கிளம்பிடுவோம். கடை வாங்க, சுட சுட மீல் சாப்பிடலாம். ஸோ இது பாரம்பரிய கடை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பாருங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, கூட்டு, ஊறுகாய் சூப்பராக வச்சிருக்காங்களா. வாங்க சாப்பிடுவோம். மக்களே, நம்ம மீல் சாப்பிட்டு வல்லம் வழியா தான் வந்து குண்டாறு டேம் போறோங்க. தூரத்துல தெரியுது பாருங்க மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள். அந்த அடிவாரத்துலதான் குண்டாறு டேம் இருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் மக்களே. வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம். மக்களே, வல்லம் ஊருக்குள்ள இருந்து இப்ப நாம குண்டாறு அணை நோக்கி போயிட்டு இருக்கோங்க. இங்க வந்து 2-3 இடங்கள் இருக்குங்க. காட்டுப்பள்ளி வாசல்னு ஒரு இடம் இருக்கு குண்டாறு டேம் போற வழியில. அது போக கண்ணுப்புள்ளிமேட்டு ஃபால்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, ஓகேவா. இந்த ஜங்ஷன்ல இருந்து நேரா போனா கண்ணுப்புள்ளி மேட்டு ஃபால்ஸ், இந்த பக்கம் போனா காட்டுப்பள்ளி வாசலும் குண்டாறு அணையும் வரும். இல்லைங்க, நேரா போனா குண்டாறு அணையும் ஸ்ட்ரைட்டா தான் போகணும், கண்ணுப்புள்ளிமேட்டுக்கும் ஸ்ட்ரைட்டா தான் போகணும். இந்த சைடு போனா உங்களுக்கு காட்டுப்பள்ளி வாசல் வரும். காட்டுப்பள்ளி வாசல் மட்டும்தான் இந்த சைடு இருக்கு. டேமு ஃபால்ஸ் ரெண்டுமே ஸ்ட்ரெயிட்டா தான் போகணும் போல. வாங்க போவோம். ஃபுல்லா வந்து மாந்தோப்பா தாங்க இருக்கு. மக்களே, வல்லம் தாண்டி நம்ம குண்டாறு போற வழி சும்மா தாறு மாறா இருக்குங்க. இங்க பாருங்க, அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல சான்சைல பாக்குற இடம்லாம் வந்து நம்ம மாந்தோப்புகள். ஒரே வா, காத்து சும்மா ஆளை வீசுற மாதிரி அடிக்குதுங்க. சுத்தி வந்து மலைகள் தான் மக்களே. ஓ வாவ், நிறைய நீர்த்தேக்கங்கள் இருக்கு, குளங்கள்னு சூப்பரா இருக்குங்க. எங்க பார்த்தாலும் வந்து வயல்கள், தோப்புகள். இங்க பாருங்க, சும்மா சான்ஸே இல்லைங்க. நிறைய டூரிஸ்ட் கூட்டமும் இல்ல. ஒன் ஆஃப் த ஹிடன் ஜெம்ஸ்னே சொல்லலாம். அப்படியே மனசு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளவு பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்கு பாத்தீங்களா. வாரே வா, தென்காசியோட ஹிடன் ஜெம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் கொஞ்ச தூரத்துல குண்டாறு அணை, இன்னும் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். நேரா ரோடு போகுது பாருங்க. மலை அடிவாரத்துக்கு போகணுன்னே டேம் இருக்கும். வாங்க போவோம். மக்களே, நம்ம ஆல்மோஸ்ட் டேம் பக்கத்துல வந்தாச்சுங்க. பக்கத்துல போக நம்ம பாக்குற காட்சிகள் இருக்கே, கண்கொள்ளா காட்சிகள்ங்க. அப்படியே மலை அடிவாரத்துல இருக்கிற குட்டி குட்டி கிராமங்கள், ஐயோ வேற லெவல்ல இருக்குங்க. ஃபுல்லா அடர்ந்த காட்டு பகுதிகள் தான். இதெல்லாம் யானைகள் நடமாட்டம் இருக்கிற பகுதிகள்ங்க. சான்ஸே இல்ல. இந்த மாதிரி ஜீப்ஸ் நிறைய இருக்கு, மலை மேல ஓடுற ஜீப்ஸ். இன்னும் லெஸ் தென் 1 கிலோமீட்டர் தான் நம்ம குண்டாறு டேம் ரீச் பண்றதுக்கு. இன்னைக்கு மழையும் இல்லை அவ்வளவா, அதனால நம்ம ஜாலியா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். மழை பெஞ்சா அது ஒரு மாதிரி வைபா இருக்கும். சரி வாங்க, கருக்கள் போட்டுட்டு இருக்கு. ஈவினிங் டைம் ஆச்சுனாவே மழை வந்துடும். இங்க எந்த டைம் மழை வரும், எப்போ வெயில் அடிக்கும்னே சொல்ல முடியாது தென்மேற்கு பருவமழை சீசன்ல. மக்களே, நம்ம குண்டாறு டேம் பக்கத்துல வந்தாச்சுங்க. ஃபுல்லா டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கு பாருங்க. இங்க டேம்ல இருந்து வர ஆறு ஓடிட்டு இருக்குங்க. இங்க பாருங்களா, மக்கள் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. எங்க நீர்நிலை பார்த்தாலும் நம்ம மக்கள் குதிச்சிடுறாங்க. அழகா காற்றாட்டு வெள்ளம் மாதிரி போயிட்டு இருக்கு. இங்க நெட் போட்டு மூடி இருக்காங்க தெரியுமா. இதுதான் ரம்பூட்டான் மரங்கள்ங்க. அதுக்குள்ள ஃபுல்லா காய்ச்சி இருக்கு. பறவைகள் வந்து குரங்குகள் எல்லாம் சாப்பிடாம போறதுக்கு ஃபுல்லா போட்டு மூடி வச்சிருக்காங்க. ரொம்ப காஸ்ட்லியான பணம் இல்ல. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய மரம் பாருங்க, ஃபுல்லா காய்ச்சிருக்குங்க. இங்க பக்கத்துல காமிக்கிறேன். போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாம் கூட இருக்குங்க. இங்க ஒரு போலீஸ் உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. இப்படிதான் ரம்பூட்டான் காய்க்குது, இந்த மாதிரி மரங்கள் மலை அடிவாரத்துல.
மரம் ஃபுல்லா ரம்பூட்டான் பழங்களா இருக்குங்க. ஒரு ஃபுல் மரத்துக்குமே வந்து நெட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஓடி வருது பாருங்க காற்றாற்று வெள்ளம். நல்லா மழை பெய்யும் போது அடிச்சு தாக்கிட்டு வரும் போல தண்ணி. மக்கள் குளிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் இருக்கு பாத்தீங்களா தென்காசி மாவட்டத்துல. சான்ஸே இல்ல மக்களே. மக்களே நம்ம குண்டாறு டேம் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க. நம்ம வர்ற டைம் நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்களா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட திருநெல்வேலி வனக்கோட்டத்துக்கு சேர்ந்ததுங்க வேட்டை தடுப்பு முகாம் கண்ணுப்புலிமெட்டு. கண்ணுப்புலிமெட்டுல தான் வந்து குண்டாறு டேம் இருக்கு. ஆர்ச்சர்ட் வேலி ரெசார்ட்னு ஒன்று இருக்கு போல இங்க குண்டாறு டேம் பக்கத்துல. 2 வீலருக்கும் வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்குறாங்க. டீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு, குட்டி குட்டி டீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்க் பண்றதுக்கு நிறைய பிளேசஸ் எல்லாம் இருக்கும் போல உள்ள. வாங்க நாமளும் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போவோம். மக்களே நம்ம குண்டார் செக் போஸ்ட் என்ட்ரன்ஸ்குள்ள வந்துட்டு டிக்கெட்டும் எடுத்தாச்சுங்க. 2 வீலருக்கு 10 ரூபா, 4 வீலருக்கு 30 ரூபா. டூரிஸ்ட் பஸ்க்கெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்குவாங்க. கரெக்டா கேட்கல என்ன விலைன்னு. ஸோ உள்ளுக்குள்ள போறதுக்கு வெஹிக்கிள்ல பிரைவேட் வெஹிக்கிள்ல வந்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போறதுக்கு சார்ஜஸ் இருக்கு. டேம் போறதுக்கு ஏதாவது சார்ஜஸ் இருக்கா என்னன்னு தெரியல. அங்க போய் பார்ப்போம். ஓகேவா, வாங்க போவோம். மக்களே இங்க பாருங்க இப்படிதான் பார்க்கிங் சார்ஜஸ் நுழைவுச்சீட்டு கொடுக்குறாங்க. வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். சூப்பரா இருக்குங்க. வழி உள்ளுக்குள்ள வந்தோடனே வந்து ஒரு ஆஃப் ரோடு போற மாதிரி தான் இருக்கு. ஃபுல்லா மலை அடிவாரத்துல சான்ஸே இல்லாம இருக்கு. சீனரிஸ் எல்லாம் சூப்பரா இருக்குல்ல. மழை பெஞ்சா இன்னும் வேற லெவல்ல இருக்கும் போல. மக்களே குண்டார் நீர்த்தேக்கத்துக்கு உள்ள வந்தாச்சுங்க. டூரிஸ்ட் வேன்ஸ்க்கெல்லாம் வந்து வெளியே பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நிறைய கடைகளும் இருக்கு. மாங்காய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் விற்கிற கடைங்க, டீ கடைங்கெல்லாம். இங்க பாருங்க போட்டிங் எல்லாம் கூட இருக்குங்க. அங்க போட்ஸ் போயிட்டு இருக்கு. இருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன். சூப்பரா போட்டிங் போயிட்டு இருக்காங்க பாருங்க டேம்குள்ள. நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க இங்க குண்டாறு டேம்ல கண்ணுப்புலிமெட்டு ஏரியால. ஸோ இங்க ஒரு ரெசார்ட்டும் இருக்கு. இங்க பாருங்க ஆர்ச்சர்ட் வேலி ரெசார்ட்னு சொல்லிட்டு. ஆர்ச்சர்ட் வேலி நானா ரெசார்ட். ஆர்ச்சர்ட் வேலி resort.comல புக் பண்ணிக்கலாம் போல. ஸ்விம்மிங் பூல், பிரைவேட் ஃபால்ஸு எல்லாமே இருக்கு இதுக்குள்ள. செம்ம பியூட்டிஃபுல்லான வியூவோட இங்க பாருங்க டேம் வியூவோட. அதுவும் வாவ், கரெக்டா மலை அடிவாரத்துலங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ் மக்களே. ஃபுல்லா சோலார் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் மலைங்க, மலை அடிவாரத்துல தான் இந்த ரெசார்ட்டே இருக்குங்க. அதனால தான் பிரைவேட் ஃபால்ஸ் எல்லாம் இருக்கும் போல. இங்க பாருங்க வியூ மக்கா மக்கா. பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்குங்க. நிறைய இடங்கள் இந்த மாதிரி இருக்கு தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல, ஹிடன் பிளேசஸ். மக்களே நம்ம டேம் தாண்டி மலை அடிவாரத்தில் இருக்கிற பார்க்கிங் வரைக்கும் வந்தாச்சுங்க. 2 வீலர்ஸ் தான் இது வரைக்கும் வரும். இங்கிருந்து நம்ம மலை மேல ஏறணுங்க. கண்ணுப்புலிமெட்டு ஃபால்ஸ் மேல 2-3 ஃபால்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் மட்டும் ஃப்ரீ. அதுக்கு மேல மேல போகும்போது என்ட்ரி ஃபீ இருக்கும். வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம் கண்ணுப்புலிமெட்டு ஃபால்ஸ். போட்டிங்கு ரெசார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் டேமுக்கான பாயிண்ட். அதுக்கப்புறம் இங்க மலை அடிவாரத்துக்கு வந்தோடனே இங்கிருந்து நம்ம போறது வந்து ஃபால்ஸ் மேல போற ரூட்டு. மலை மேல கொஞ்சம் தூரம் ட்ரெக்கிங் மாதிரி போகணும் போல் இருக்குங்க. ஓ சூப்பரா இருக்கு இடம். நிறைய மலையாளத்துக்காரங்க வந்திருக்காங்க. ஃபுல்லா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஐயோ செம்மையா இருக்கு பிளேஸ். மக்களே ஒரு ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் மாதிரி தாங்க இருக்கும். மழை காலத்துல எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். செம்ம குண்டும் குழியுமா கல்லும் முள்ளுமா இருக்கு. இங்க பாருங்க அப்படியே காற்றாட்டு வெள்ளம் மாதிரி வரும் போல மழை பெஞ்சுனா இந்த இடம். மக்கள் இங்க பாத்தீங்களா ஃபால்ஸ்ல இருந்து வர்ற ஓடைங்க. இந்த ஓடை தான் போய் குண்டாறு டேம்ல ஜாயின் ஆகுதுங்க. இதுதான் சோர்ஸ் குண்டாறு டேம்க்கு, வாட்டர் சோர்ஸ். இது ஒன் ஆஃப் த ஓடை. 2-3 ஓடைகள் சுத்தி இருக்கும் மலையை சுத்தியும். ஸோ கண்ணுப்புலிமெட்டு ஃபால்ஸ் விழுந்து ஓடுற ஓடை இதுதான். தென்மேற்கு பருவமழை சீசன்ல எல்லாம் சும்மா தாறுமாறா இருக்குங்க. தென்காசி சுத்தி தென்காசி செங்கோட்டை எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஃபால்ஸ் போற வழியில இந்த மாதிரி குட்டி குட்டி டீ கடைங்க, ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும்.
அழகா நீங்க சாப்பிட்டு மேலே போக வேண்டியது. மக்களே, குண்டார் டேம் வந்துட்டு டேம் மட்டும் பாக்குறதா பெரியவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து ஜம்முன்னு பார்க்கலாம். குழந்தைய பெரியவங்களை எல்லாம் மேலே கண்ணுப்புலிமேட்டு ஃபால்ஸ் போறதுலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படி இருக்கு பாருங்க, சரியான பாறைகளா இருக்கு மேலே நடக்கிற இடம் ஃபுல்லா. அதனால கொஞ்சம் பாதுகாப்பாக தான் நடக்கணும். ப்ரிப்பேர்டா வந்துருங்க, ஓகேவா? கண்ணுப்புலிமேட்டு ஃபால்ஸ் மேலே போகணும்னா. மக்களே, இங்க பாத்தீங்களா, நம்ம ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் நடக்கிற வழி ஃபுல்லாமே வந்து சுனைகள் மாதிரி நீர் வந்துட்டே இருக்குதுங்க. அழகா வந்து இதுவும் ஓடையில போய் ஜாயின் ஆகிருது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நடக்கிற வழி கூட. அதனால ரொம்ப பாதுகாப்பாகவே வரணும். அதுக்கு தகுந்த மாதிரியான செப்பல்ஸ், ஷூஸ் எல்லாம் போட்டு வந்துக்குங்க. அப்படியா? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கோவில்பட்டியில இருந்துங்களா? கண்ணுப்புலிமேட்டு ஃபால்ஸுங்களா இது? எவ்வளவு ஃபால்ஸ் இருக்குங்க மேல? மேல மேல இருக்கிற ஃபால்ஸ்க்கு எவ்வளவு டிக்கெட் பிரைஸ்? ஃப்ரீ தானா? ஓகே ப்ரோ, நன்றிங்க. மக்களே, மேல போக போக நான் ஏதோ வாய்க்கால்குள்ள ஓடைக்குள்ள நடக்கிறோமா ரோட்ல நடக்கிறோமானே தெரியலீங்க. அந்த அளவுக்கு வந்து நீர் ஊற்றா இருக்கு நம்ம போற வழி கூட. அதனாலதான் மேல டூ வீலர் எல்லாம் அலோவ் பண்ணல போல. கண்டிப்பா ஸ்கிட் ஆயிடும். ஸோ எல்லா பக்கமே வந்து ஓடைக்குள்ள இறங்குறதுக்கான வழிகள் இருக்கு. பட் ஆனா இறங்காதீங்க. தெரியாத இடத்துல நீர்நிலைகள்ல இறங்குறது வந்து ஆபத்தான விடயம். ஸோ அஸ் அ இன்ஃப்ளூயன்சர் நான் பிளேசஸ் காட்டும் போது இந்த அட்வைசரி எல்லாம் கூடவே சொல்லிடுறேன், ஓகேவா? வந்துட்டு நீங்க பாதுகாப்பா போகணும்ல. பெரியவங்களே எவ்வளவு கஷ்டப்பட்டு பாதுகாப்பா நடக்கிறாங்க பாருங்க. இங்க பாருங்களா, ஒரு சின்ன குறிசடை இருக்கு. நைஸ். புனித சூசையப்பர் ஆலயம். மக்களே, மேல ஏறி வந்தோடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ள மேல எஸ்டேட்ஸ் இருக்கு பாருங்க. அதுக்குள்ள இருந்து விழுற தண்ணியில கூட குளிக்கலாங்க. குட்டி குட்டி ஃபால்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ அதை தாண்டியும் நம்ம மேல போகணும். இன்னும் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் மேல போனா இன்னும் 2-3 ஃபால்ஸ் இருக்கும் போல. சூப்பரா இருக்கும். மொத்த ரூட்டுமே இந்த மாதிரி கரடு முரடா தான் இருக்கும். வாங்க போவோம். நாம நடக்கிறது தண்ணிக்குள்ளதாங்க நடக்கணும். சூப்பரா இருக்கு. தண்ணி அவ்வளவு சில்லுன்னு இருக்கு. இது போய் நம்ம கீழே வரும்போது ஒரு ஓடை பார்த்தோம்னா அந்த ஓடையில ஜாயின் ஆகி குண்டார் டேம் போயிடும். ஸோ இந்த மாதிரியான ரூட்ஸ்ல எல்லாம் நடந்து வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபால்ஸ்க்கெல்லாம் போறது எவ்வளவு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு பாத்துக்கோங்க. செம்மையா இருக்கா. வாங்க போவோம் இன்னும் மேல. மக்களே, இவ்வளவு உள்ளயும் எவ்வளவு மக்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க பாருங்க. பெரியவங்களும் வராங்க. கொஞ்சம் நம்ம நடந்து பழகிட்டோம்னா ஓகே, உள்ள வந்துடலாம். முட்டு வலி, கால் வலி இருக்கிறவங்களால நாட் அட்வைசபிள். திடீர்னு ஃபால்ஸ் வருது, திடீர்னு ஓடைகள் வருது, திடீர்னு இந்த மாதிரி பெரிய பாறாங்கற்கள் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் ரிஸ்கான ஏரியா தான். ஓ, இங்க பாருங்க, இன்னொரு ஓடையை நம்ம கிராஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. வேற லெவலுங்க. ஸோ இங்க மழையெல்லாம் திடீர்னு வந்துருச்சு. மாட்டிப்போம் நம்ம உள்ள. உண்மையிலேயே தண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜ் வாட்டர் மாதிரி இருக்குங்க. செம்ம சில்லுன்னு. இங்கெல்லாம் கூட நீங்க குளிக்கலாம். பட் ஆனா ரொம்ப ஷார்ப்பா டீப்பா போகுதுங்க உள்ள. அப்படியே இழுத்துட்டு போயிருச்சுன்னா வம்பு. எதுக்கு? இந்த சைடு கொஞ்சம் பிளெயின்ஸ் மாதிரி இருக்கு. இந்த சைடு குளிச்சுக்குங்க, ஓகேவா? வந்தோம் ஆப்போசிட் சைடு. இந்த சைடு அப்படியே கீழே இறங்குது டீப். அப்படியே இறங்கி அந்த ஓட வழியா குண்டார் டேம் வரைக்கும் போகுது. வேற லெவல் ரூட்டா கண்ணுப்புலிமேட்டு ஃபால்ஸ் போற வழி. வாங்க போ. இங்க பாருங்க, பெரியவங்க எல்லாம் வந்தா கொஞ்சம் கஷ்டம்தான், ஓகேவா? ஸோ திருப்பி ஏன் சொல்றேன்னா, நீங்க இன்கேஸ் ஃபேமிலியோட பிளான் பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டா வந்துக்குங்க, ஓகேவா?
கூட யாராவது சின்னவங்க நின்று பார்த்து கூட்டிட்டு போகணும். குழந்தைங்க பெரியவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தா. அந்த ஓடையை தாண்டி நம்ம ஃபால்ஸ்குள்ள போயிட்டு இருக்கோங்க. இங்க பாருங்களா, எஸ்டேட்டுக்குள்ள ஒரு குட்டி வீடு. இந்த சைடு போனா ஃபால்ஸ் இருக்கும் போல. தலையெல்லாம் தவட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. எப்படி இருக்கு பாருங்களா, பியூட்டிஃபுல்லா. குறுமிளகெல்லாம் வச்சிருக்காங்க. இங்க பாருங்களா, குறுமிளகு கொடிகள். இதெல்லாமே வந்து குறுமிளகு கொடிகள் தான். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க ஏரியா. இங்கெல்லாம் வந்து தங்குறாங்க பாருங்க. துணியெல்லாம் காய போட்டிருக்காங்க. இங்க தங்குறாங்க போல யாரோ. ஐயோ சூப்பரா இருக்குங்க இடம். கண்ணுப்புலிமெட்டு, செங்கோட்டை பக்கத்துல, தென்காசி டிஸ்ட்ரிக்ட். மக்களே, போற வழியில குட்டி குட்டி ஃபால்ஸ் பார்த்தோம்லங்க. ஸோ இது வந்து இன்னொரு ஃபால்ஸுங்க. இங்கேயும் வந்து இங்க பாருங்களா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஒரு பாட்டிமா ஆம்லெட்டு, நூடுல்ஸ் எல்லாம் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஃபால்ஸ், இங்கேயும் குளிக்கலாம். ஓகேவா? ஃபால்ஸ் ஓரத்துலயே வந்து ஃபிஷ் ஃப்ரை, ஆம்லெட் எல்லாம் போட்டு தந்துட்டு இருக்காங்க. வாவ் மேன். ஸோ பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இங்க வந்து குளிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். ஃபேமிலியாவும் குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஃபேமிலியாவும் வரலாம். பாருங்களா, அழகா ஃபால்ஸோட கரையிலேயே வந்து ஸ்நாக்ஸ் ஷாப் எல்லாம் போட்டு ஜம்முன்னு சுட சுட சாப்பிட்டு நீங்க ஃபால்ஸை என்ஜாய் பண்ணலாங்க. பேக் டிராப்ல மலை, மேற்கு தொடர்ச்சி மலை சும்மா அல்லதுங்க. இந்த சைடு பாறை மேல ஒரு கடை இருக்கு பாருங்க, டீ ஷாப். மக்களே, காரு மரம் இருக்கா. கண்ணுப்புலி பெட்டு ஃபால்ஸ், ஒரு ஃபால்ஸ் மட்டும் இல்லைங்க. கண்ணுப்புலி ஃபால்ஸ் பெட்டு 1, 2, 3ன்னு போயிட்டே இருக்கு மேல மேல. இன்னும் 1 கிலோமீட்டர் மேல போகணுமா? வாங்க எல்லாத்தையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரோம். சான்ஸே இல்லைங்க. விழுந்துராம பார்க்கணும். பாறைகள் எல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. வாவ், அமேசிங்க. வந்தா பாதுகாப்பா ரீல்ஸ், செல்ஃபி எல்லாம் எடுக்கணும்னா ரொம்ப பாதுகாப்பா இருங்க. ஓகேவா மக்களே? இது அமேசிங் கண்ணுப்புலிமெட்டு ஃபால்ஸுங்க. ஜம்முன்னு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. நாம குளிக்கிறதுக்குன்னு ஒரு தனி நாள்ல வரணுங்க. வீடியோ ஷூட்டும் பண்ணிட்டு குளிக்கவும் செஞ்சா அவ்வளவுதான். ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணி கந்தரகோலம் பண்ணிடுவோம். அதனால எக்ஸ்க்ளூசிவா இன்னைக்கு ஷூட்டிங்கு. இங்க பாருங்க தம்பிங்க ட்ரைபாட் வச்சுட்டு ஷூட்டிங்கும் பண்ணிட்டு குளிச்சுட்டும் இருக்காங்க. என்ன, நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. தண்ணிக்குள்ள ஏதாவது போட்டுருவோம். அதனால ஒரு வேலையில கவனம் செலுத்தணும்னு தான் இன்னைக்கு ஃபுல்லா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். மக்களே, குண்டார் டேமுக்கு மேல இந்த மாதிரி நிறைய ஜெம்ஸ் இருக்குங்க. அதுவும் நீங்க வந்து ஹிடன் ஜெம்ஸ் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவமழை காலத்துலதான் வந்து தண்ணீர் ஃபுல்லா ஓடிட்டு சூப்பரா இருக்கும். பட் ஆனா செக் பண்ணிட்டு வந்துக்குங்க. நல்ல மழை பெய்யும் போது காற்றாட்டு வெள்ளம் வரும், உள்ள விட மாட்டாங்க. ஒரு மிதமான மழை பெய்யும் போது வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? வாங்க இன்னும் மேல போவோம். மக்களே, இந்த குட்டி ஃபால்ஸ்ல இருந்து மேல வந்தா இங்க ஒரு ஸ்நாக் ஷாப் இருக்கு பாருங்க. ஸ்நாக்ஸ், டீ, காஃபி எல்லாம் கிடைக்கும். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் மேல போனா அடுத்தடுத்த ஃபால்ஸ்க்கு ரீச் ஆகலாங்க. வாங்க போவோம். இங்க ஒரு கடை இருக்கு பாருங்க. கரெக்டா நம்ம ஃபால்ஸ் விளையாட பாறைக்கு மேல அழகா நீங்க பாறைய பார்த்துட்டே உட்கார்ந்து சாப்பிடலாம். பாருங்க, சாரி பொன்மொழிகள் எல்லாம் வருது, மக்கள் நிறைய இருக்காங்க அதுதான். சோ கீழே அப்படியே வாங்கிட்டு நீங்க அங்க மேல பாறை மேல உட்கார்ந்து சாப்பிடலாங்க. செம்ம வியூவா இருக்கும். மக்களே, இந்த டீ அண்ட் ஸ்நாக் ஷாப்ஸ்ல இருந்து நாம இந்த பாறை மேல வந்திருக்கோங்க. கரெக்டா ஓட வந்து ஃபால்ஸா விழற இடம். மக்கான்னு இருக்கா. சோ மக்களே, இங்கெல்லாம் வந்தா பிளாஸ்டிக்கு, அப்புறம் தண்ணி அடிக்கிற ஆல்கஹால் பாட்டிலு, துணிகள் இதையெல்லாம் விடாம அப்படியே சுத்தமா வச்சுட்டு போகணும். ஓகேவா? இது என்னோட அன்பான வேண்டுகோள். சொர்க்க புரியுங்க. ஜாலியா ஆட்டம் போட்டு இருக்காங்க பாருங்க. மக்களே, அமேசிங் வியூங்க. அழகா ஓட வந்து அருவியா விழுற இடம். கொஞ்சம் ஆபத்தான இடம் தான். இங்க பாருங்க, பாறை மேல நின்றுட்டு இருக்கோம். கொஞ்சம் தவறுனாலும் தண்ணிக்குள்ளதான்.
ஸோ ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா என்ஜாய் பண்ணணும் வந்தா, ஓகேவா? நான் பாட்டுக்கு உங்களை என்ன சொல்றது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன்னு ஹிடன் ஜெம்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுறேன். நீங்க வரும்போது பாதுகாப்பா இருக்கணும், ஓகேவா? சான்ஸே இல்லைங்க. ஐயோ மக்களே, இந்த ஃபால்ஸ் பார்த்துட்டு நம்ம அடுத்த ஃபால்ஸ் பார்க்கிறதுக்கு மேல ட்ரெக் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. நமக்கு முன்னாடி எவ்வளவு மக்கள் மேல இருந்து வந்துட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாம் இயற்கைக்குள்ள வந்துட்டா டயர்டே தெரியாத போல ஜம்முன்னு உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி குளிச்சுட்டு வராங்க பாருங்க. போற வழி எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்நாக் ஷாப்ஸ் இருக்குங்க. இங்க பிரெட் ஆம்லெட் எல்லாம் போட்டு தராங்க. அப்படியே அருவியில குளிச்சுட்டு டயர்டா வர்றதுக்கு இந்த மாதிரி சுட சுட போட்டு தந்தா சும்மா அள்ளிட்டு போகும் போல. வாட்டர் பாட்டில்ஸ், பிரெட் ஆம்லெட்டு, டீ, காஃபி எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. மக்களே, அங்கங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடைக்குள்ள போறதுக்கான வழிகள் இருக்கும். பட் ஆனா நான் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக இந்த இடத்தோட பியூட்டி காமிக்கணுங்கிறதுக்காக உள்ளெல்லாம் போய் காமிக்கிறேன். பட் இங்க வந்து உங்களுக்கு அட்வைசரி போட்டிருக்காங்க இங்கெல்லாம் இறங்கக்கூடாதுன்னு, ஓகேவா? இங்க பாருங்க, ஃபுல்லா பாசியா இருக்குங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் குளிக்கணும், ஓகேவா? இளஞ்சி குமார விலாஸ் பண்ணைக்கு சொந்தமானது. ஓ, பிரைவேட் வில்லாஸ் எல்லாம் கூட இருக்குங்க உள்ளுக்குள்ள. வா, இங்க பாருங்க மக்களே, இங்கெல்லாம் மக்களே இருக்க மாட்டாங்க. ஜம்முன்னு நீங்க மட்டும்தான் வரலாங்க. குளிக்கிறதுக்குனே ஒரு நாள் வரோங்க. இன்னைக்கு வந்து ஃபுல் ஷூட்டிங். ஸோ எங்கெல்லாம் இறங்கி போக கூடாது, ஓகேவா? எங்க வந்து நல்ல இடம் சமதளமா இருக்கோ அங்க மட்டும் குளிச்சுட்டு ஜம்முன்னு என்ஜாய் பண்ணமா போனோமான்னு இருக்கணும். காட்டுக்குள்ள போற மலைகளுக்குள்ள இறங்குறன்னெல்லாம் நினைச்சீங்கன்னா ஆபத்துல மாட்டிப்பீங்க, ஓகேவா? சூப்பரா இருக்குங்க பிளேஸ். ஐயோ, மேற்கு தொடர்ச்சி மலைகள்னாவே சொர்க்கபுரி தான். மக்களே, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. வந்துட்டு போங்க, ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வந்து ஜம்முன்னு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. பாதுகாப்பா என்ஜாய் பண்ணுங்க, ஓகேவா? நான் திருப்பி திருப்பி ஏன் சொல்றேன்னா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் எவ்வளவு அழகோ அந்த அளவுக்கு ஆபத்தானது. முக்கியமா நீர்நிலைகள் எல்லாம் வந்து ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும், ஓகேவா? அதனால நான் சொல்ற மாதிரி எந்த இடம்லாம் சமதளமா இருக்கோ, ரொம்ப கரடு பொருள் இல்லாம அந்த இடத்துல ஆடுங்க, குளிங்க. ரொம்ப டீப்பா இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து ரொம்ப பாதுகாப்பா இருங்க, ஓகேவா? ஸோ நிறைய ஷேர் பண்ணுங்க. நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட 64,000 சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி. பட் ஆனால் வியூஸ் மட்டும் கம்மியா இருக்கு. ஸோ நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணாதான் நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல் பிளேசஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிப்பேன், ஓகேவா? டெய்லி ஒரு வீடியோ போடணும்னா கொஞ்சம் ஃபைனான்சியல் இதுவும் வேணுங்க. போக்குவரத்துக்கு, பெட்ரோல் செலவுக்கெல்லாம் வந்து நிறைய காசு செலவாகுது. சாப்பிட வேற செய்யணும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மக்களே, ஓகேவா? நிறைய வியூஸ் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இன்னும் மேல ஒரு ஃபால்ஸ் இருக்கா, வாங்க போய் பார்ப்போம். மக்களே, மறுபடியும் ஓடையிலிருந்து நம்ம ட்ரெக்கிங் ஆரம்பிச்சாச்சு. ஆஃப் ரோட் ட்ரெக்கிங். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியலையே மேல இருக்கிற ஃபால்ஸ்க்கு. சரி, ஃபேமிலியோட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வராங்க, நாமளும் போய் பார்ப்போம். இவ்வளவு தூரம் வந்தாச்சு, உங்களுக்கு இந்த ஹிடன் ஜெம் காமிக்காம இருந்தா எப்படி? கண்ணு புலி மெட்டுவ வேற லெவல்ல 360 டிகிரில எக்ஸ்ப்ளோர் பண்றோம் இன்னைக்கு, ஓகேவா? வாங்க, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இயற்கை அழகு அப்படியே உங்களுக்கு விர்ச்சுவலா கண் முன்னாடி கொண்டு வரேன். மக்களே, பார்க்குற இடத்துல எல்லாம் வந்து இயற்கையோட கண்கொள்ளா காட்சி தாங்க. இங்க பாருங்க, எங்க பார்த்தாலும் ஓடைகள் ஓடுது. எல்லா பொருள் மெயின் ஓடையில ஜாயின் பண்ணி குண்டாறு அணையில போய் ஜாயின் ஆயிடுது. இங்க ஒரு கூட்டம் இருக்கு, வந்துட்டோமா மெயின் ஃபால்ஸ்க்கு? இந்த ஏரியால ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க. இங்க இறங்குறதுக்கு படிக்கட்டுகள் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. வா, எத்தனை இடங்கள் இருக்கு பாருங்க உங்களுக்கு ஜம்முன்னு குளிக்கிறதுக்கு. கீழே வரைக்குமே படிக்கட்டுகள் இருக்குங்க. மக்களே, இங்க பாத்தீங்களா? அழகுங்க, அழகோ அழகு. மக்கா
கீழே படிக்கட்டுகள் இருக்கு பாருங்க. இங்க கீழே இறங்கிட்டு மேலையும் குளிக்கலாம், இதுக்கு கீழையும் போயிட்டு படிக்கட்டையில இருக்கு பாருங்க கீழே போறதுக்கு. சேஃபா தான் இருக்கு, இங்க தைரியமா வந்து குளிக்கலாம். பெரியவங்களும் வந்து குளிக்கலாம், குழந்தைகளோடவும் வந்து குளிக்கலாம். அருமையா இருக்கு, அருவி விழுற சவுண்டு சும்மா காதுக்கு அமிர்தமா இருக்குங்க. ஓஹோ, மக்களே அமேசிங்கா இருக்குங்க. நம்ம கண்ணுப்பள்ளிமேட்டு ஃபால்ஸ் மேல மேல போக போக ஒவ்வொரு இடமும் சும்மா வேற மாதிரி இருக்கு. ரொம்ப சேஃபான பிளேஸ்ங்க குளிக்கிறதுக்கு, ஜம்முன்னு வந்து குளிக்கலாம் இங்க. பட் ஆனா நம்ம தம்பிங்க நிக்கிற மாதிரி அவ்வளவு எஜ்ஜில எல்லாம் நிக்க வேண்டாம், கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். வலிக்கு விழுந்தா இவ்வளவு தூரம் விழுணும் கீழே, அதனால கொஞ்சம் சேஃபா குளிங்க, ஓகேவா? சேஃப்டி அட்வைசரி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அஸ் அ இன்ஃப்ளூயன்சர் என்னோட கடமை. மக்களே நம்ம 2-3 ஃபால்ஸ் பார்த்தாச்சுங்க, இன்னுமே மேல போறதுக்கு வழி இருக்கு. ஸோ மேல இன்னுமே ஒரு ஃபால்ஸ் இருக்கும் போல. வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். டைம் இருக்கு நமக்கு, 3 மணி தான் ஆகுது. வாங்க போ. இங்கிருந்து நிறைய மக்கள் போகவே இல்லை போலயே. சரி நாம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம். ஸோ அங்கங்க ஓடைக்குள்ள இறங்கிறதுக்கு வழி இருக்கு மக்களே. உங்களுக்கு எந்த இடத்துல பிடிக்குதோ ஜம்முன்னு வந்து ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட தனியா வந்தா கூட இதெல்லாம் வந்து செம்ம பிளிஸ்ஃபுல்லான பிளேஸுங்க. மலை உச்சி தெரிய ஆரம்பிச்சிருச்சு பின்னாடி பேக்ரவுண்ட்ல. கடங்கட கடகடா மேற்கு தொடர்ச்சி மலை அண்ணையே, நன்றி தாயே, இத்தனை அழகு நீ அள்ளி கொடுக்குறீங்க எங்களுக்காக. யாரும் இல்லைன்னு நினைச்சேங்க, பட் ஆனா மேல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க தம்பிங்க. நிறைய ரம்பூட்டான் எல்லாம் இங்கதான் விளையும் போல் இருக்குங்க. பக்கா மலை இடம், மேலெல்லாம் கூட தென்னை மரங்க இருக்கு. அவ்வளவு மேல எஸ்டேட்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. இங்க பாருங்க மக்களே, இதுக்கு மேல ஃபுல்லா வந்து பிரைவேட் எஸ்டேட்ஸ் தான் இருக்கும் போல் இருக்குங்க. வெல்கம்ஸ் யூ அம்மாவின் சக்தி கார்டனா. ஸோ இதெல்லாம் வந்து பிரைவேட் எஸ்டேட்ஸாக இருக்கும். அதுக்குள்ளேயும் நிறைய ஃபால்ஸ் இருக்கும், பட் அதெல்லாம் பிரைவேட் ஃபால்ஸு. கேட் போட்டு மூடி வச்சிருக்காங்க, நம்ம போக முடியாது போல. ஓட போகிற ஓரத்துலேயே தான் இருக்கு, பட் ஆனால் மேலே மேலே போயிட்டே இருக்கு வழி. சரி நம்ம அவ்வளோ தூரம் மேலே போவேணாம், மறுபடியும் நம்ம கீழே இறங்கணும்ல. அங்கங்கே குட்டி குட்டி இந்த மாதிரி காட்டேஜஸ் கட்டி வச்சிருக்காங்க. இங்கே தங்கி மேலாண்மை பண்ணுவாங்கல்ல இந்த எஸ்டேட்டை எல்லாம். ஸோ அவங்க தங்கறதுக்கான இடங்கள் போல. மக்களே, மாசுபாடால் இல்லாத இயற்கையை, தூய காற்றை, தண்ணீரை என்ஜாய் பண்ணோன்னா நீங்கள் தென்மேற்கு பருவமழை சீசனில் கண்ணுப்புலிமெட்டு பக்கத்தில் இருக்கிற குண்டாறு டேமு, அதுக்கு மேலே இருக்கிற கண்ணுப்புலிமெட்டு ஃபால்ஸ் வாங்க. சும்மா வேற லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு பிளான் வந்து குண்டாறு டேம் மட்டும் பார்த்துட்டு போகிறது தான். பட் இது வந்து பிளசன்ட் சர்ப்ரைஸு. தண்ணி வருது, யூஸ்வலாக இந்த தண்ணி நிறைய வந்தால் இது ரொம்ப ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிறதுனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் விட மாட்டாங்க. இன்னைக்கு நமக்கு லக்கு, மழை இல்லை, அதனால காற்றாற்று வெள்ளமெல்லாம் இல்லை, அதனால நம்ம இவ்வளவு தூரம் உள்ள வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். மக்களே, மெயின் ஏரியால இருந்து இன்னொரு ஹிடன் பிளேஸ்ங்க. பட் இங்க இறங்குற இடம் வந்து பயங்கர ஸ்டீப்பு, ஓகேவா? திஸ் இஸ் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் ஃபேமிலிஸ். பசங்கன்னா ஓகே, பசங்களே பாதுகாப்பா தான் வரணும். இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய பாறை மேல நின்று நான் எடுத்துட்டு இருக்கேன். ஜம்முன்னு குதிச்சு, இந்த பாறைகள் எல்லாம் இருக்கிற இடத்துல இப்படி எல்லாம் குதிக்க கூடாதுங்க. பட் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்னு நான் காமிக்கிறேன், ஓகேவா? எங்கேயாவது போய் சொருக்கிக்கிட்டா யாருங்க வந்து காப்பாத்துவாங்களா? ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் கூட இல்ல. நாம யூஸ்வலா தண்ணியை பார்த்தா எக்ஸைட் ஆயிடுவோம், பட் இவ்வளவு ரிஸ்க் எல்லாம் எடுக்க கூடாது, ஓகேவா? ஆமா ப்ரோ. எந்த ஊரு ப்ரோ? எப்பா கணேஷா. மக்களே, எவ்வளவு பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்குங்க. எப்பா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல கன்னியாகுமரியில இருந்து குஜராத் வரைக்கும் எடுத்துட்டா எத்தனை பொக்கிஷங்கள் தெரியுமா? ரசிச்சு ஓயவே ஓயாதுங்க. எப்ப மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல வந்தாலுமே அப்படியே நம்ம ஆத்மா நம்மளை விட்டு போற மாதிரி இருக்கும். சோல் ஃபுல்ஃபில்லிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க. தேங்க்யூ மேற்கு தொடர்ச்சி மலை அண்ணையே.
சரி வாங்க கீழே டேம் போயிட்டு ரெஸ்ட்டுக்கிட்டு கிளம்புவோம். ரொம்ப டைம் ஆச்சு. எவ்வளவு நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த காட்டுக்குள்ள. போக மனசே வராது. குளிக்கிறதுக்குன்னு ஒரு நாள் வந்துட்டு ஒரு 1 டே ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவோங்க. இங்க குண்டாறு அணை மேல இருக்கிற இந்த மெட்டுல சூப்பரா இருக்கு. கண்ணுப்புலி மெட்டு சூப்பரா இருக்குல்ல, பேரு கண்ணுப்புலி மெட்டா. மக்களே, இந்த பர்டிகுலர் ஷாட் வந்து உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா உள்ளுக்குள்ள போய் எடுக்கிறேன். பட் இது வந்து மக்கள் நடமாடுற ஏரியா கிடையாது, ஓகேவா? இதெல்லாம் செம காற்றாற்று வெள்ளம் வர்ற பகுதிகள். நிறைய இந்த மாதிரி பாசியும் படர்ந்திருக்கும். எங்க வலிக்கு விடும் தெரியாது, ஓகேவா? ஃபுல்லா வந்து மரங்களால மூடிட்டு எவ்வளவு பச்சை பசேல்னு இருக்கு பாருங்க மக்களே. பாறைகள் கூட அப்படியே சாம கிரீனிஷா இருக்குங்க. வெயிலே படாது போல அநியாயத்துக்கு இருக்குங்க. ஓ மை காட். சோ இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவா விர்ச்சுவலா பார்த்து ரசிச்சுக்குங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ஓகேவா? ஏன்னா செம்ம டீப்பா இருக்குங்க பிளேசஸ். அநியாயத்துக்கு இருக்கு. ஆனா அதனாலதான் உங்களுக்கு உள்ள கொண்டு போய் விர்ச்சுவலா உங்களுக்கு என்ஜாய் பண்றதுக்காக காமிக்கிறேன், ஓகேவா? அநியாயத்துக்கு இருக்கு பாருங்க பிளேசஸ். ஓ மை காட். மேல இருந்து மலை மேல இருந்து வருதுங்க ஊத்தெடுத்து. அநியாயத்துக்கு அழகுப்பா மேற்கு தொடர்ச்சி மலைகள். அப்படியே ஒவ்வொரு ஓடைகளா சேர்ந்து 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 தான் போய் குண்டாறு அணைக்கு போகுதுங்க. ஃபுல்லா பாக்குற இடத்துல எல்லாம் அடர்ந்த காடுகள் தான். மலைகள்ல இருந்து அப்படியே சுனைகளா ஊற்றெடுத்து ஓடுது பாருங்க. எவ்வளவு கிளீனான வாட்டர் பாருங்களா. உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன சின்ன கற்கள் வரைக்கும் தெரியுதுங்க. டைரக்டா மினரல் வாட்டர் பாட்டில் அடைச்சிடலாம், அந்த அளவுக்கு பியூரா இருக்கு. மக்களே, ஃப்ரெஷ்ஷா ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு கிளம்புறேங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணா ஒரு நாள் பத்தாது போல. நான் சொன்னேன்ல, குளிக்கிறதுக்குனே ஒரு நாள் வந்துட்டு ஜம்முடி ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன் ஒரு நாள் ஃபுல்லா. பட் என்ன, ரொம்ப நேரம் இந்த மாதிரி சில் வாட்டர்ல இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போகணும்னு குளிர் ஜுரம் வந்துடும். அதனால எல்லா என்ஜாய்மெண்ட்டுமே ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு, என்ன சொல்றீங்க? ஏன்னா ஐஸ் சில் வாட்டருங்க. அளவா குளிச்சோமா, ஜம்முன்னு போய் டீ சாப்பிட்டோமா, நல்லா திவ்யமா வயிற்றுக்கு சாப்பிட்டோமா, அழகு ரசிச்சுட்டு போகணும், ஓகேவா? தான் விர்ச்சுவலா நான் காட்டுறேன். எப்பா கணேசா எதுக்கு இருக்க? விர்ச்சுவலா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நேர்ல வரும்போது ஒரு ஹாஃப் டே டு 1 டே குண்டார் டேம் அண்ட் மெட்டுப்புலி கண்ணுப்புலி மெட்டு ஃபால்ஸ்க்கு ஒதுக்கிடுங்க. தென்காசி பக்கம் வந்தா தாறுமாறா இருக்கும். மக்களே, நாம வந்த வழியே திரும்பி போயிட்டு இருக்கோங்க. தண்ணிய பார்த்து எக்ஸைட் ஆயிடுறாங்கப்பா. நம்ம மேல பார்த்த ஃபால்ஸ்ல இருந்து ஓடி வர தண்ணி தாங்க. வர்றேன் வா. போலீஸ் ஆபீசர் போயிட்டு இருக்காரு பாத்தீங்களா? சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் வந்து உள்ள அலவுடு, ஓகேவா? அதனால நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. காலையிலேயே வந்துட்டீங்கன்னா மதியம் வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு கீழே போயிடலாம். ஈவினிங் 5 மணி பக்கம் ஆச்சுன்னா போலீஸ் ஆஃபீஸர் மேலே வந்துருவாங்க எல்லாத்தையும் கீழே துரத்த. அதனால ஏன்னா இங்க இருட்டாயிடுச்சுன்னா பயங்கரமா இருக்குங்க. ஏதாவதுன்னா ஹெல்ப் பண்றது கூட ஆளுக வர்றதுக்கு 1/2 hour ஆயிடும். அதனால பாதுகாப்பா இருக்கிறது அவசியம் தானே. மக்களே, கண்ணுப்புலி மெட்டு ஃபால்ஸ்ல இருந்து கீழே குண்டார் டேம் போற வழியில யோகிஸ் நெஸ்ட் ஹோம் ஸ்டேன்னு ஒன்று இருக்குங்க. ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஷாப்ஸும் இருக்கு, ஓகேவா? வாட்டர் கேன்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட அவைலபிளா இருக்குங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வேலி வியூ. இப்போ பாருங்க, ஓடை சைடில் போயிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மக்களே, யோகிஸ் ஹோம் ஸ்டேல ஒரு நாளைக்கு வந்து 2000 காஸ்ட். மீல்ஸும் சேர்த்து கொடுத்துட்றாங்க. நான்வெஜ்ஜும் இருக்குமா. இங்க பாருங்க, நீங்க ஸ்டே பண்ற இடம் எப்படி இருக்கும்னு. ஃபுல்லா நம்ம கண்ணுப்புலி மெட்டு ஃபால்ஸ்ல இருந்து வர ஓடை
அதுக்கு சைட்லயே வந்து அண்ணாவோட ஹோம் ஸ்டே. அண்ணா எவ்வளவு ரூம்ஸ் இருக்குங்க? 3 ரூம்ஸ். ஓகே. ஓ, இங்க டென்ட் போட்டு தங்க வச்சிருவீங்களா? ஓ அப்படிங்களா? ஓகே. குரூப்பா வந்தா தான் ஸ்டே பண்ண முடியுமா? மினிமம் 4 to 6 பர் ஹெட் 2000 ஆல் இன்க்ளூசிவ். சூப்பர்ண்ணா, தேங்க்யூண்ணா. அருமையா இருக்கு பிளேஸ். ஸோ மக்களே பார்த்தீங்கல்ல, மினிமம் 4 to 6 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ற மாதிரி வந்தீங்கன்னா இங்க யோகிஸ் நெஸ்ட் ஹோம் ஸ்டேல ஸ்டே பண்ணலாம் மக்களே. டென்ட் ஸ்டே தான், அழகா நீங்க அப்படியே இந்த ஓடைய பார்த்துட்டே ஸ்டே பண்ணலாங்க. உள்ள ரூமும் இருக்குங்களா? ஓ அப்படியா? 10 பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணலாம். ஆ ஓகே. டென்ட்டும் போட்டுக்கலாம். அப்படிங்களா? ஓகே ஓகே. ஸோ இங்க கீழே இறங்குறக்கும் ஆக்சஸ் இருக்கா? ஓகே ஓகே, புரியுது புரியுது. சரி ஓகேண்ணா. உங்க பேருங்க? ஜோஸா? ஜான்சன். ஓ அப்படிங்களா? சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா, அருமையான இடத்த செலக்ட் பண்ணிருக்கீங்க. யோகா டீச் கூட பண்றீங்களா? ஆசம் ஆசம். ஓகேங்க, அருமை அருமை. ஸோ மக்களே பாருங்க, ஜம்முன்னு வந்து ஸ்டே பண்ணிட்டு அண்ணா யோகாவும் கற்றுக் கொடுப்பாங்க. சூப்பரா ஒரு யோகா ரிட்ரீட் மாதிரி வந்துட்டு போகலாம் மக்களே. வேற லெவல்ல இருக்குங்க பிளேஸ். எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஃபால்ஸ், ஹோம் ஸ்டே, ஸ்நாக்ஸ், ஃபுட்டு. ஸோ மக்களே, ஹோம் ஸ்டேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் ரிசப்ஷன் ஏரியா இருக்குங்க. உள்ள வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான பியூட்டிஃபுல்லான ரூம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. டார்மெட்ரி ஸ்பேஸ் வேறு இருக்குங்க. 1 2 3 4 உள்ள வேறு இருக்குது. உள்ள ஒரு 2 பேர் தூங்கலாம். 5 6 ஹாய். ஸோ இங்கே 2 பேர் தூங்கலாம். 7 8. ஸோ கிட்டத்தட்ட 8 பேர் வந்து ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். மீதி 4 பேர் டென்ட்டு போட்டு வெளியே படுத்துக்கலாம். ஸோ மொத்தம் 14 பேர் மேக்ஸிமம் தங்கலாம் இங்கே. 14 15 பேர். அருமையாக இருக்குது மக்களே. மக்களே, இதுதான் வந்து ஜான்சன் அண்ணாவோட யோகிஸ் நெஸ்ட் ஹோம் ஸ்டேவோட கார்டுங்க. ஸோ கான்டாக்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த இமெயில் ஐடியும் நோட் பண்ணிக்கோங்க, நம்பரும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து லொக்கேஷன் அட்ரஸ் குண்டார் டேமுக்கு மேலேயே. சூப்பரா கவர்மெண்ட் அப்ரூவ்டு டூர் கைடு வேற இவர், சர்டிஃபைடு யோகா டீச்சர். ஸோ ஒரு பக்காவான ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட், ஸ்பிரிச்சுவல் கம் நேச்சுரல் ரிட்ரீட் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணலாங்க. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஹோம் ஸ்டேஸ்ங்க யோகிஸ் நெஸ்ட் ஹோம் ஸ்டே. மக்களே, ஜான்சன் அண்ணாவோட ஹோம் ஸ்டே பார்த்துட்டு அப்படியே கீழே போயிட்டு இருக்கோங்க. ஸோ ஜான்சன் அண்ணாவோட அட்வைஸ் என்னன்னா, இங்கே வந்தால் அமைதியாக இருக்கணும். மியூசிக் சிஸ்டம், கேம்ப் ஃபயர் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து களக்காடு முண்டன்துறை ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க. அதனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது தொந்தரவு வராமல் நாம் இருந்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கிருந்து பார்க்கும்போது நம்ம இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வைல்ட் லைஃப் நடமாட்டம்லாம் தெரியுமாங்க. சில சமயம் யானைகள் எல்லாம் கூட ஸ்பாட் பண்ணலாமா. அதனால எவ்வளோ அமைதியாக இருக்கணும்னு வர்ற குரூப்புக்கு இது பெர்ஃபெக்டான பிளேஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஓகேவா? மக்களே, நம்ம யோகிஸ் ஹோம் ஸ்டே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இந்த கேட்ல இருந்து உள்ளே போய் ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே இருக்குங்க. அதனால கொஞ்சம் சேஃபாகவே நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணலாம். அங்கே ஒரு ஸ்நாக் ஷாப் தெரியுது பாருங்க, அதுக்கு மேலே தான் வந்து நாம் இப்போ பார்த்த யோகிஸ் ஹோம் ஸ்டே. ஸோ மேலே ஃபுல்லாக கண்ணுப்புலிமேட்டு ஃபால்ஸ் பார்த்துட்டு கீழே வந்தாச்சு மக்களே. ஸோ இப்போ நம்ம டேம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். செம்ம பியூட்டிஃபுல்லான டே, வேற லெவலு. நம்ம வண்டி எங்கே நிற்கிறோம், அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். மக்களே, நம்ம உள்ள ரிசார்ட் எல்லாம் இப்போ ஹோம் ஸ்டே எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம டேம் வியூ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போட் ஹவுஸ் எல்லாம் இருக்கு இங்கே குண்டார் டேமில். நீங்கள் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு டைம் இருந்துச்சுன்னா அழகாக போட்டிங்கும் போகலாம். இது வந்து ரெசார்ட்டு ஹோம் ஸ்டே. இது கொஞ்சம் பெரிய ஹோம் ஸ்டே மாதிரி. அப்படியே டேம் வியூவில் வரும்போது பார்த்தோம்ல, அதோட என்ட்ரன்ஸ் இது. மக்களே, ரெசார்ட் எல்லாம் தாண்டி வந்தோம்னா நம்ம போட் ஹவுஸ் இங்கே தான் இருக்குங்க. குண்டார் டேமோட போட் ஹவுஸ். சின்ன போட் ஹவுஸ் தான், பெரிய லெவல்லலாம் இருக்காது. இங்கே பாருங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க செக்யூரிட்டிக்கு.
பரிசல் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. வாவ் மேன், என்ன வியூ பாருங்க. சான்ஸே இல்லாம இருக்கு பாருங்க மக்களே. அடடடடடடா, மழை பெஞ்சு சும்மா தண்ணி நிரம்பி இருக்கிற குண்டார் டேமோட அழகிய வியூங்க. இது ஃபுல்லா நம்ம மேல பார்த்தோம்ல, கண்ணுப்புலிமேட்டு ஃபால்ஸ்ல இருந்து வர தண்ணி தாங்க. நம்ம பார்த்த ஹோம் ஸ்டே அங்க இருக்கு பாருங்க, என்ன மாதிரி லொகேஷன்ல இருக்கு பாத்தீங்களா. ஸோ இங்க ப்ராப்பரா லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்கு. போட் வந்துட்டு இருக்கு பாருங்க, ஒரு போட்டு தான் இருக்கு போல் இருக்குங்க. லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் போட்டு ப்ராப்பர் செக்யூரிட்டியோட தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த குரூப் தான் பார்த்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. சூப்பரா ரைடு போயிட்டு இருக்காங்க பாருங்க, போட் ரைடு. ரவுண்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்களா? ஆமாங்க, போட் வந்து லேண்ட் ஆக போகுது போட்டிங் ஜெட்டியில. பின்னாடி பேக்ரவுண்ட் பாருங்க, சும்மா தாறு மரம் இருக்கு. இந்த போட்டிங் எல்லாம் ஒன் ஆஃப் த லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. ஸோ குண்டார் டேமு போட்டிங்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் வந்தீங்கன்னா. ஃபால்ஸு, டேமு, போட்டு, ஃபுட்டுன்னு ஆல் இன்னால் அழகுராஜாங்க. மக்களே அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாருங்க. பர் ஹெட்டுக்கு 50 ரூபா தாங்க, விலையும் வந்து ரொம்ப கிடையாது. செம்ம எக்கனாமிக்கலா அழகா நீங்கள் லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டு செம்ம செக்யூர்டா நீங்கள் நம்ம குண்டார் டேமை போட்டிங்கில் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இதை விட வேற என்னங்க வேணும்? சும்மா என்ன மாதிரி என்டர்டெயின்மெண்ட், என்ன மாதிரி லொக்கேஷன் பாருங்க, சும்மா தாறு மாறா இருக்கு. ஆனா கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு. வீக் டேஸ்லயே கூட்டம் அதிகமா இருக்கு, வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் கண்டிப்பா அதிகமா இருக்கும். அதனால நீங்க காலையிலேயே வந்துருங்க குண்டார் டேம்க்கு. அழகா போட்டிங் எல்லாம் பார்த்துட்டு, ஃபால்ஸ்ல எல்லாம் குளிச்சுட்டு, சாப்பிட்டு, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு, இயற்கையை என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கு ஈவினிங் ஆயிடும். ஓகேவா? அதனால காலையிலேயே வந்துருங்க. ஏன்னா 5 மணிக்கு கீழே அமுச்சு விட்டுறாங்க. அதனால காலையிலேயே நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னா லஞ்ச் பேக் பண்ணிட்டு வந்துருங்க. இல்லை இங்கேயும் கடைகள் இருக்கு, பேக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து ஜம்முன்னு அப்படியே ஃபால்ஸ் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். செம்ம பியூட்டிஃபுல் டேவா இருக்கும். மக்களே ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் இருக்காருங்க, அது போக வந்து 2 பேர் இருக்காங்க. லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து போட் எடுக்கிறாங்களே. அதனால செம்ம சேஃப்டியாக தான் போகுதுங்க போட்டு. பர் ஹெட் 50 ருபீஸ் தான். அப்புறம் என்னங்க, சூப்பரா நீங்க என்ஜாய் பண்ணலாங்க. என்ன ரவுஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க லைஃப் ஜாக்கெட் போடுறதுக்கு. மக்களே அடுத்த ரவுண்டு கிளம்பிருச்சுங்க நம்ம போட்டு. குண்டார் லாமின் அழகிய போட் பயணம். மோட்டர் போட்டு தாங்க. வாவ், செம்ம சீனிக்கா இருக்குங்க. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் போட்டிங்ஸ் ஐ ஹவ் எவர் சீன். ஆனா ஒரே ஒரு போட்டு தான். அங்க போயிட்டு ஃபுல்லா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துருவாங்க போல. மக்களே இதுதான் குண்டார் டேமோட ஷட்டர் இருக்கிற ஏரியாங்க. இங்க பாருங்க யாரு வரவேற்கிறாங்கன்னு. ஹாய்டா, ஹலோ. நீங்க தான் மேனேஜ் பண்றீங்களா குண்டார் டேம? பேச மாட்டீங்களா? ஓடிட்டாங்க. சான்ஸே இல்லைங்க, செம்ம சீனிக்கா இருக்கு. வாவ். மக்களே டேம் ஷட்டர் ஏரியாவும் பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா டூரிஸ்ட் வேன்ஸு, பஸ்ஸஸ்க்கு, கார்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து இங்க பார்க்கிங் ஏரியா இருக்குங்க. செம்ம பெரிய பார்க்கிங் ஏரியா. செல்போன் டவர் எல்லாம் வேற இருக்கு. ஸோ உங்களுக்கு நெட்வொர்க்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. பார்க்கிங்க்கும் செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. குரூப்பாக உட்காந்து சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தீங்கனாலும் இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். கடைகள்லாம் வேற இருக்கு, டீ கடைகள்லாம் வேற இருக்கு இங்க பாருங்க. ஸோ சூப்பராக பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு போகலாம். ஃப்ரெஷ்ஷாக ரம்பூட்டான், பலாப்பழங்க, அப்படியே ஸ்டார் ஃப்ரூட்டு எல்லாமே வந்து ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக மலையில விளையிறதா வாங்கிட்டு போகலாம் மக்களே. வேற லெவலுங்க, அருமையான பிளேஸுங்க குண்டாரும் கண்ணுப்புலிமேட்டும் ஃபால்ஸும். அமேசிங், ஐ எம் தரவுலி இம்ப்ரெஸ்ட்.
மக்களே கிட்டத்தட்ட 4 hours வந்து நம்ம குண்டாரும் கண்ணுப்புலிமெட்டு ஃபால்ஸ்லயும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு வெளியே வர மனசே இருக்காது. வெறும் 10 ரூபா 2 வீலருக்கு பார்க்கிங் சார்ஜஸ், 4 வீலருக்கு வந்தா 30, பஸ்ல வந்தா கொஞ்சம் அதிகமா இருக்கும். அவ்வளவுதான் காஸ்ட் நீங்க செலவு பண்ணுங்கிறது. இங்க பாருங்க, என்ட்ரன்ஸ்லயும் உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்கும், உள்ள போனாலும் நிறைய கடைகள்லாம் இருக்கும், ஹோம் ஸ்டே எல்லாம் கூட இருக்கு. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். போட்டிங்கும் எங்க இருக்கு, எவ்வளவு சார்ஜஸ்ன்னு ஷேர் பண்ணியாச்சு. ஸோ வந்தா பாதுகாப்பா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் உள்ள கரடு முரடா இருக்கும், பாறைகளா இருக்கும். எங்கெங்க சேஃபா என்ஜாய் பண்ணுமோ அங்க சேஃபா என்ஜாய் பண்ணும். ஓகேவா? வித் தட் பிளசன்ட் ட்ரிப் சொல்லலாம். இது குண்டார் டேம் ஒன் ஆஃப் த அன்ஃபர்கெட்டபிள் ட்ரிப்ஸ். ஸோ நான் சொன்ன அட்வைசரிஸ் எல்லாமே வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வந்து சேஃபா என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நாம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம். until then take care and cheers from குண்டார் டேம் அண்ட் கண்ணுப்புலிமெட்டு ஃபால்ஸ், தென்காசி டிஸ்ட்ரிக்ட்டுங்க. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃபிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.